தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாஸ்டர் சொன்ன கருத்துக்களை சத்தியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 5 நிலைகளை பாஸ்டர் சொன்னார். முதலாவது யோவான் 1:12 ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் முதலாவது பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல ஒரு விசுவாசியை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது அவங்களை பிள்ளைகளாக தான் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க அதை ஸ்டார்டிங்கில் கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுக்குறது, ஜெபங்களை சொல்லிக் கொடுக்குறது, பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்குறது, ஆராதனை சொல்லிக் கொடுக்குறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்களை வளர்க்கணும். முதல்ல அவர்கள் பிள்ளைகள். ரெண்டாவது என்னன்னா அவங்கள புத்திரராக நடத்தணும். ரோமர் 8:18 அதாவது 14-15 ரோமர் 8:14-15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஃபஸ்ட்டு பிள்ளைகள். ரெண்டாவது கொஞ்சம் வளர்ந்துருவாங்க, வசனத்தில் வளர்ந்துருவாங்க, ஜெபத்தில் வளருவாங்க, ஆராதனைக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வரும்போது ரெண்டாவது ஸ்டேஜ் விசுவாசிகள் நம்ம புத்திரராக நம்ம நடத்தணும். அவங்களுக்கு வாலிப ஸ்டேஜ் வந்துடும், நல்லா புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க போய் மற்றவங்கள வளர்ப்பாங்க. மூணாவது எப்படி அவங்கள நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக என்ன பண்ணணும், உருவாக்கணும். அதே தான் ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார்னா பிள்ளைகள் ஆகும்படி, ரெண்டாவது புத்திரர் ஆகும்படி, மூணாவது ஸ்டேஜ் குமாரனின் சாயலுக்கு. ஒரு நாள் நம்ம இயேசுவை முகமுகமாக பார்ப்போம். அப்போ அவருடைய சாயல் நமக்குள்ளே பிரதிபலிக்கணும். நாம் இயேசுவை போல், நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுவை போல் அவங்க இருக்கிறாங்க, இயேசுவை போல் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாய், அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய சாயல் நமக்குள்ளே பிரதிபலிக்கும்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும். 4th ஸ்டேஜ் சரி பிள்ளைகள் ஆகிட்டோம், புத்திரர் ஆகிட்டோம், குமாரன் சாயலுக்கு ஒப்பாகிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளை மகிமைப்படுத்துவார். ரோமர் 8:30 ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரங்களை, ஒரு மிஷினரியை, ஒரு பரிசுத்தவான்களை, யார் எந்த பர்சனாக இருந்தாலும் கர்த்தர் அழைச்ச அழைப்பு உண்மைந்தான் அவங்கள கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏன்னா மகிமைப்படுத்துறது தான் அவருடைய வேலை. கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளை கர்த்தர் மகிமைப்படுத்தாத விட மாட்டார். பிள்ளைகள் ஆகும்படி, ரெண்டாவது புத்திரர் ஆகும்படி, மூணாவது குமாரின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி, 4வது ஸ்டேஜ் அவர்களை மகிமைப்படுத்துவார். முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான் ஆக்கினார். இப்போ அவர் மகிமைப்படுத்துகிறாரு. மகிமைப்படுத்துறதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் போய் ஆராதிக்கிற பிள்ளைகளாக அல்லேலூயா சொல்லி தேவனுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிற பிள்ளையாய், பரலோகத்தில் போய் துதிக்கிற பிள்ளைகளாய், ஆராதிக்கிற பிள்ளைகளாய் தேவனை கொண்டு போய் சேர்ப்பார். மொத்தம் 5 ஸ்டேஜ். பிள்ளைகளாகும்படி, புத்திரராக இருக்கும்படி, குமாரன் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். பரலோகத்தில் போய் நம்ம ஆராதிக்க தேவாதி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக.